ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவியா டைம்ஸ். நம்ம கருப்பு மாடு இந்த தடவை அழகான கருப்பு கலர்ல ஒரு கண்ணுக்குட்டி போட்டிருக்குது நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட டாமிக்கு இப்போ வயசு ஒரு 1.25 வயசு ஆகுது நண்பர்களே. இவன் சேட்டை இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கம்முன்னு வாலாட்டிக்கிட்டு இருக்கான்ல. இப்போ கொஞ்சம் நேரத்தில் பாருங்க எப்படி கத்துறான்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. டெய்லியும் இந்த மாதிரி தான் நண்பர்களே. எங்கள் அப்பா எப்போ வண்டி எடுத்தாலும் சரி இந்த மாதிரி தான் கத்துவான். டெய்லியும் பால் கொண்டு போகிறதுக்கு அப்பா வண்டியை ஸ்டார்ட் பண்ணாலே போதும், அந்த சத்தம் எப்படி இவனுக்கு கேட்டுமோ தெரியல, உடனே கத்த ஆரம்பிச்சிருவான். சப்போஸ் கட்டி இருக்காமல் நம்ம அவுத்து விட்டுருந்தோம்னா போதும், வண்டி ஓட்டுறதுக்கே விட மாட்டான். முன்னாடி டயரை வந்து கடிக்கிறதுக்குனே வந்துக்கிட்டு இருப்பான். அதுக்கு எப்படி இருக்குமோ தெரியல அவனுக்கு. இதுதான் நண்பர்களே நம்ம கருப்பு மாடு இந்த தடவை போட்ட கண்ணுக்குட்டி. கொஞ்சம் கூட வெள்ளை இல்லாமல் முழுசாக கருப்பு கலரில் இருக்குது கண்ணுக்குட்டி. எப்போவுமே நாங்கள் மாட்டுக்கு சென ஊசி போட்ட டேட்டை வந்து ஒரு டைரியில் குறித்து வச்சுக்கிட்டு அதை வச்சு தான் நாங்கள் வந்து எப்போ கண்ணு போடுன்னு சொல்லிட்டு நாங்கள் கணக்கிடுவோம். ஆனால் நம்ம மாடு இந்த தடவை கண்ணு போடுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். எப்போவுமே கண்ணு போடுறதுக்கு முன்னாடி மாட்டுக்கிட்ட சில அறிகுறி இருக்கும், அதை வச்சு தான் நம்ம பெரும்பாலும் கண்டுபிடிப்போம். எழுதி வைக்கிறது ஒரு அடிஷ்னலாக ஒரு ரெஃபரன்ஸுக்காக தான் நம்ம எழுதி வைக்கிறோம் சென ஊசி போட்ட தேதியை. பொதுவாக மாடு கண்ணு போடுறதுக்கு முன்னாடி மடி இறங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மாட்டோடைய மடி வந்துட்டு கொஞ்சம் பெருசாகும், அதுக்கப்புறம் காம்பும் நல்லா சுரந்துக்கிட்டு இருக்கும். அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த டைம் இந்த மாட்டுக்கு அந்த மாதிரி அறிகுறி பெருசாக நாங்கள் பார்க்கல. அதனால் மாடு கண்ணு போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதனால் அடிக்கடி மாட்டை வந்துட்டு கவனிக்காமல் இருந்தோம். அதாவது கண்ணு போடுறதுக்கு இன்னும் டைம் இருக்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அசால்ட்டாக இருந்தோம். இன்றைக்கி பார்த்தோம்னா நைட்டு நாங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருந்தோம். பார்த்தோம்னா பக்கத்தில் மாட்டுக்கிட்ட யாருமே ஆள் இல்லை. நாங்கள் வந்து காலையில் வந்து பார்க்கும்போது தான் கண்ணுக்குட்டி மாட்டை சுற்றி வந்துக்கிட்டு இருந்தது. சில டைம் இந்த மாதிரி ஆகும் நண்பர்களே. நைட் நேரத்தில் கண்ணு போட்டுச்சுன்னா சில டைம் நம்ம தூங்கிடுவோம். அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நம்ம பக்கத்திலே இல்லைனா கூட பரவாயில்ல, மாடு தானாகவே கண்ணு போட்டுரும். இந்த மாடு நம்ம கட்டுத்தரையிலே ஏற்கனவே 5 கண்ணுக்குட்டி போட்டுருச்சு. இது வந்து 6வது கண்ணுக்குட்டின்னு நினைக்கிறேன். இது வந்து கால கண்ணுக்குட்டி இந்த தடவை நமக்கு போட்டிருக்குது. ஏற்கனவே போட்டது வந்து கெடேரி கண்ணுக்குட்டி. இந்த மாடு இதுக்கு முன்னாடி போட்ட கண்ணுக்குட்டி கெடேரி கண்ணுக்குட்டி. அந்த கண்ணுக்குட்டி இப்போ நம்ம கிட்ட தான் இருக்குது. அது ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு. அந்த கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பு வெள்ளையில பியூர் HF மாதிரியே இருக்கும், நல்லா பெரிய சைஸ்ல இருக்கும். மாடு கண்ணு போட்டுச்சுன்னா வீடியோ எடுக்கலாம்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம தூங்கிட்டு இருக்க டைம்ல பார்த்து நம்ம மாடு கரெக்டாக கண்ணு போட்டுருச்சு. அதனால வீடியோ எடுக்க முடியல நண்பர்களே, மன்னிச்சுக்கோங்க. எங்கள் தாத்தாவும் இந்த டைம் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. இது வந்து எங்கள் அம்மாவோட அப்பா. மாடு நம்ம பக்கத்தில் இல்லாமல் கண்ணு போடுறது அது ஒரு இயற்கையான விஷயம் தான். இருந்தாலும் வந்துட்டு இந்த மாடு ஏற்கனவே கண்ணு போட்டிருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும். இதுவே தலைச்சங்கெடேரியா இருந்ததுன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆள் நம்ம பக்கத்திலே இருக்கணும். எப்பவுமே நம்ம மாடு கண்ணு போட்டுச்சுன்னா சுடுதண்ணி வச்சு அதில் வெள்ளத்தை கரைச்சி நம்ம மாடுகளுக்கு ஃபஸ்ட்டு கொடுப்போம். ஏன்னா மாடு ரொம்ப சோர்வாக இருக்கும். அந்த சோர்வு போகிறதுக்காக உடனே எனர்ஜி கொடுக்கறதுக்காக வெள்ளை தண்ணி கொடுக்கறது வழக்கம். தண்ணி காய வைக்கிறதுக்காக தான் இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு இருக்கோம். எப்போ அடுப்பு பற்ற வச்சாலும் என் பையன் பக்கத்தில் வந்து நின்றுக்குவான். அந்த இடத்த விட்டு போகவே மாட்டான். நெருப்பை பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்குமோ தெரியல, ஒரு ஆர்வம் அவனுக்கு. கண்ணுக்குட்டி பிறந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். ஏற்கனவே கண்ணுக்குட்டி வந்து மாட்டுக்கிட்ட இருந்த சீம்பாலை எல்லாத்தையும் குடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் வந்து மாட்டை சுற்றியே வந்துக்கிட்டு இருந்தது. எங்கே மறுபடியும் பசி எடுத்துக்கிச்சோ என்னமோ தெரியல, அதனால தான் அலையுதாட்டிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து கண்ணுக்குட்டிக்கு நான் பால் குடிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப இளங்கண்ணுக்குட்டியாக இருக்கிறதுனால சில டைம் வந்துட்டு அதுவே தன்னால் போயிட்டு வந்துட்டு மாட்டுக்கிட்ட பால் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். அந்த மாதிரி டைமில் நாம் இப்படி ஹெல்ப் பண்ணுனா போதும், கண்ணுக்குட்டி நல்லா வயிறு நம்பிக்கும். பொதுவாக மாடு கண்ணு போட்ட உடனே ஃபஸ்ட்டு கலக்கிற பாலை வந்துட்டு நம்ம சீம்பால்னு சொல்லுவோம். அந்த பால் வந்து நார்மல் பாலை விட நல்லா திக்காக இருக்கும், நல்லா மஞ்சள் கலரில் இருக்கும். கண்டிப்பாக கண்ணுக்குட்டி பிறந்த உடனே அந்த சீம்பாலை மாட்டுக்கிட்ட இருந்து குடிக்க வைக்கிறது வந்துட்டு ரொம்பவே நல்லது. ஏன்னா இதில் கண்ணுக்குட்டிக்கு தேவையான ஊட்டச்சத்து நிறையா இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் நிறையா இருக்கும். அதனால் கண்ணுக்குட்டி நல்லா ஆரோக்கியமாக நோய் எதிர்ப்பு தன்மையோட வளர்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த பக்கமாக கட்டியிருக்க கண்ணுக்குட்டி வந்து கெடேரி கண்ணுக்குட்டி நண்பர்களே. இது வந்து நம்மளுடைய வெள்ளை மாடு போட்ட கண்ணுக்குட்டி. இந்த கண்ணுக்குட்டி பிறந்து ஒரு 2.5-3 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக பிறந்த கண்ணுக்குட்டி மாட்டுக்கிட்ட இருக்காமல் இந்த கண்ணுக்குட்டி கிட்ட போயிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்குது. அதுவும் என்னடா இது புதுசாக நம்ம கிட்ட நெவுந்து வந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை மோந்து பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனால் கிட்ட வந்தால் பயந்து ஓடுது.
மாடு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்குது. எப்பவுமே தன்னுடைய கண்ணுக்குட்டி தன்னை விட்டு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா இதே மாதிரி தான் மாடுகள் பண்ணும். கிட்ட வர வைக்கிறதுக்கு அங்கேயும் இங்கேயும் சுற்றி சுற்றி ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம மாடும் இப்போ பண்ணுச்சு. அதை பார்த்த உடனே கண்ணுக்குட்டி அங்கேருந்து தூரமாக நின்றுக்கிட்டு இருந்தது. அதனால் பார்த்துட்டு மாட்டுக்கிட்டேயே விழுந்துருச்சு. இப்போது எப்போவுமே இந்த மாதிரி பிறந்த இளங்கண்ணுக்குட்டியை வந்து மாட்டுக்கிட்டேயே இருக்கிறது தான் ரொம்பவே சேஃப்டி கண்ணுக்குட்டிங்களுக்கு. அதனால் இப்போ கண்ணுக்குட்டி கழுத்தில் ஒரு கயிறு போட்டு மாட்டுக்கிட்டேயே கொண்டு வந்து இப்போ கட்டலான்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி இளங்கண்ணுக்குட்டிகளுக்கு வந்துட்டு கயிறு பழக்கம் இல்லாததுங்கிறதுனால நம்ம கயிறு போட்டு அப்படியே இழுக்கக்கூடாது. கயிறை போட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து நம்ம தள்ளிக்கிட்டு தான் வரணும். அப்போ தான் கண்ணுக்குட்டி நெவுந்து வரும். கயிறு போட்டு நம்ம அப்படியே இழுத்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா கழுத்து இருக்கிற மாதிரி வந்து இறுகி போயிடும். சில டைமில் கண்ணுக்குட்டிகளுக்கு வந்துட்டு உயிருக்கே ஆபத்தாக போயிடும். அதனால் நம்ம அப்படி பிடிச்சி இழுக்கக்கூடாது. பின்னாடி இருந்து தான் தள்ளிக்கிட்டு வரணும். கொஞ்சம் பொறுமையாக தான் நடந்து வரும். இருந்தாலும் நம்ம பின்னாடி இருந்து தள்ளிக்கிட்டு வர்றது தான் சேஃப்டி. கண்ணுக்குட்டி ஏற்கனவே மாட்டுக்கிட்ட இருந்த முக்காவாசி சீம்பாலை குடிச்சிருச்சு. ஏற்கனவே கண்ணுக்குட்டியை பால் குடிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். அது குடிக்கல, வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் சரி பால் கொஞ்சம் கறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் பால் கறக்கிறதுக்காக எண்ணெய் பூசிக்கிட்டு இருக்கோம் மாட்டோடைய காம்பில். இந்த பால் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், நல்லா மஞ்சள் கலரில் இருக்கும். இதை தான் நம்ம சீம்பால்னு சொல்கிறோம். நம்ம கண்ணுக்குட்டி ஏற்கனவே மாட்டுக்கிட்ட இருந்த முக்கால்வாசி சீம்பாலை எல்லாத்தையும் குடிச்சிருச்சு. மாட்டுக்கிட்ட பால் இப்போ கம்மியாக தான் இருக்குது. நம்ம கறந்து பார்க்கும்போது ரொம்பவே கம்மியாக தான் வந்தது. 1 டம்ளர் அளவுக்கு தான் வந்தது. சரி எல்லா பாலையும் கறக்க வேணாம், பால் கொஞ்சம் இருக்கட்டும், மறுபடியும் கண்ணுக்குட்டி எப்பயாவது பசி எடுத்துச்சுன்னா போய் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். பால் கறக்கலை. நம்ம பால் கறந்து அந்த பக்கம் போயிட்டு வர கேப்பில் பார்த்தீங்கன்னா மாடு இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து நஞ்சு கொடி போட்டுச்சு. அங்கேயும் ஆடிக்கிட்டே இருந்ததுனால பாதி மட்டும்தான் வந்திருக்குது. மீதி பாதி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே மாட்டுக்கிட்ட இருந்து தொங்கிக்கிட்டு இருக்குது. இதுவும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளியே வந்து விழுந்துரும். நம்ம கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா நல்லா சீம்பாலை ஃபுல்லாக குடிச்சிட்டு மயக்கத்தில் படுத்துருக்குது. எப்பவும் இந்த மாதிரி தான் நண்பர்களே, கண்ணுக்குட்டி நல்லா சீம்பாலை குடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கேராக மயக்கத்திலேயே தான் படுத்துருக்கோம். நம்ம உருண்டை வெள்ளத்தை போட்டு காய வச்ச தண்ணியும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடானதுக்கப்புறம் அதை கொண்டு போய் மாட்டோடைய தொட்டியிலேயே ஊற்றிட்டோம். இந்த தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சமாக நம்ம அந்த பச்சை தண்ணியை திருவி விட்டால் போதும். ஏன்னா தண்ணி வந்துட்டு ரொம்ப சூடாக இருக்குது. இப்போது அப்படியே கொண்டு வந்து மாட்டை கட்ட முடியாது. கை பொறுக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு சூடு குறையறதுக்காக இப்போ பச்சை தண்ணியை வந்து திறந்து விட்டுருக்குறோம். இது எதுக்காக பெரும்பாலும் நாங்கள் கொடுக்குறோம்னா, மாடு கண்ணு போட்டதில் ரொம்பவே அசதியாகவும் சோர்வாகவும் இருக்கும். அதனால் வந்துட்டு மாட்டோடைய உடம்புலையும் எனர்ஜி ரொம்பவே குறைஞ்சி போயிருக்கும். அதனால் இந்த மாதிரி வெள்ளத்தை கரைச்சி அந்த தண்ணியை கொடுத்தோம்னா மாடு நல்லா குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்திலேயே நல்லா எனர்ஜெட்டிக்காக மாறிடும். பொதுவாக நாங்கள் இந்த மாதிரி தான் எங்கள் மாடு எப்போ கண்ணு போட்டாலும் ஃபஸ்ட்டு டைம் வந்து கண்ணு போட்டதுக்கப்புறம் மாட்டுக்கு வந்து இந்த மாதிரி வெள்ளத்தை கரைச்சி தண்ணியை கொடுக்கறது வழக்கம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள், நீங்கள் யாராவது உங்களுடைய மாடுகளுக்கு இந்த மாதிரி கொடுப்பீங்களாங்கிறத பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மாடுகளுக்கு இந்த மாதிரி ராகி கோல் கொடுக்கறதும் வழக்கம். ராகி மாவு கடையில் வாங்கிக்கிட்டு வந்து அதில் நல்லா தண்ணியில் போட்டு கரைச்சி கூலாக கிண்டி கொடுக்கறது வந்துட்டு வழக்கம். அதுதான் இப்போ நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பெரும்பாலும் வெட்டினரி டாக்டர் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி புதுசாக கண்ணு போட்ட மாடுகளுக்கு வந்துட்டு மாவு சத்து வந்து நீங்கள் அதிகம் கொடுக்கக்கூடாது. பெரும்பாலும் மாவு சத்து கொடுக்கறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. போன வாரம் நான் ஒரு டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவரும் இதை தான் சொன்னார். கண்ணு போட்ட மாட்டுக்கு வந்துட்டு மாவு சத்து அதிகமாக இருக்க பொருள் கொடுக்கக்கூடாது, ஏன்னா அது மாடுகளுடைய உடல்நிலையை பாதிக்கும் அப்படின்னு சொன்னாரு. வெள்ளை கரைசல் தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு தான் அவரும் சொன்னாரு. ஆனா நம்மளுடைய மாடுகள் எப்ப கண்ணு போட்டாலும் இந்த மாதிரி ராகி மாவு கூழ் கொடுக்கறது வழக்கம் தான். சரி வழக்கத்தை மாற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டைமும் ராகி மாவு கூழ் கொடுக்கறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பொதுவாக மாடுகள் எப்போ கண்ணு போட்டாலும் கண்ணு போட்டத்துலேருந்து ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரத்துக்குள்ளே செத்தை போட்டுரும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மாடு ஏற்கனவே பாதி செத்தை வெளியே போட்டுருச்சு, மீதி பாதி இப்போ தொங்கிக்கிட்டே இருந்தது. இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா கீழே விழுகிற கண்டிஷனில் இருக்குது. மாடுகளுக்கு நிறையா தீனி கொடுத்தோம்னா வயிறு நிறைஞ்சி அது கொஞ்சம் நேரத்துலேயே செத்தை போட்டுரும். இங்கே பார்த்தீங்கன்னா செத்தை இப்போ கொஞ்சம் நேரத்தில் முழுசும் கீழே விழுந்துரும். பொதுவாக இதை எல்லாரும் நஞ்சு கொடின்னு சொல்லுவோம், ஆனால் எங்கள் ஊர் பக்கம் இதை செத்தன்னு தான் சொல்கிறாங்க. சில டைம் ஒரு சில மாடுகள் 12 மணி நேரத்துக்கு அப்புறமும் இந்த மாதிரி நஞ்சு கொடியை போடாமல் அதை வயிற்றுக்குள்ளேயே இருக்கும். அதை அப்படியே விட்டுறக்கூடாது. உடனே நம்ம வெட்டினரி டாக்டரை கூப்பிட்டு இது என்னன்னு செக் பண்ணணும். ஏன்னா அது வயிற்றுக்குள்ளேயே இருந்ததுன்னா மாட்டுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி மாட்டோடைய உயிரை பாதிக்கிறதுக்கே ஒரு காரணமாக ஆகிடும். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஒரு மாடு இருந்தது. அந்த மாடு கண்ணுக்குட்டி போட்டு ஒரு அரை நாள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு மேலே ஆகியும் இந்த மாதிரி நஞ்சு கொடி அது போடவே இல்லை. அதனால எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு வெட்டினரி டாக்டர் இருக்காரு. அவருக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி பிரச்சனையை சொன்னோம். அதுக்கப்புறம் அவரும் வந்துட்டு கைவிட்டு அந்த செத்தையை எடுத்தாரு. அதாவது நஞ்சு கொடியை கைவிட்டு உள்ளிருந்து வெளியே எடுத்து போட்டாரு. ஏன்னா அது ஃபுல்லாக கழிவு தான். அது மாட்டோடைய வயிற்றுக்குள்ளேயே இருந்ததுன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு நோய் தொற்று ஏற்பட்டுரும். அதனால அதை சரியாக நம்ம கவனிச்சாகணும்.
ராகி கூழும் ரெடி ஆயிடுச்சு. அதை கொண்டு போய் மாட்டோடைய தொட்டியில் ஊற்றிட்டு தண்ணி திருவியும் ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மாடு வந்துட்டு கழுவி விடலாம். ஏன்னா மாடு எப்போ ரஞ்சு கொடி போட்டாலும் அதுக்கப்புறம் மாட்டோடைய உடம்புல நிறைய அழுக்கு இருக்கும். இதை எல்லாத்தையும் கழுவுறதுக்காக நம்ம மாட்டை குளிப்பாட்டுவோம். பொதுவாக இந்த மாதிரி கண்ணு போட்ட மாட்டை குளிப்பாட்டும் போது நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு சூடாக்கி அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் விட்டு அது கூட பச்சை தண்ணியை கலந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடானதுக்கப்புறம் மாட்டை குளிப்பாட்டுறது தான் வழக்கம். மாட்டை பராமரிக்கிறதுல இந்த கண்ணு போடுற டைமில் பராமரிக்கிற வேலை கொஞ்சம் அதிகம் தான் நண்பர்களே. கொஞ்சம் பார்த்து கவனமாக நாம் பண்ணணும். எங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயமும் மாடுகளை வளர்க்குறது தான் எங்களுடைய குலத்தொழில். சின்ன வயசுலேருந்தே இந்த மாடுகளை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த டைமில் இது பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு பொதுவாக ஒரு ஜென்ரல் நாலேஜ் மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரி பனி சீசனில் எப்போவுமே மாடுகளுக்கு வந்துட்டு இந்த கொசு தொல்லை ஈக்களுடைய தொல்லை ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த டைம் வந்துட்டு இந்த மாட்டு மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொசுவும் ஈவும் மிச்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள். என்னதான் நம்ம மருந்து அடித்து இதை பராமரித்தாலும் அது ஒரு 2 நாள் 3 நாள் தான் நிற்கிது, மறுபடியும் ஈக்கள் தொல்லை ஆரம்பிச்சிருது. நீங்கள் உங்களுடைய மாடுகளுக்கு இந்த மாதிரி ஈக்கள் தொல்லை கொசு தொல்லை போகிறதுக்கு என்ன விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. நான் பொதுவாக மெடிக்கலில் வாங்கிட்டு வந்த மருந்து தான் அடிக்கிறேன். அப்படி அடித்தாலும் ஒரு 2 நாள் தான் நிற்குதோ ஒழிய அதுக்கு மேலே வந்துட்டு மறுபடியும் இந்த ஈக்கள் தொல்லை வர ஆரம்பிச்சிருது. இந்த ஈக்கள் தொல்லையும் கொசு தொல்லையும் மாடுகளை வந்துட்டு நச்சரித்து எடுத்துரும் நண்பர்களே. ஏன்னா நம்ம வீட்டில் பெட்டில் படுத்திருக்கும் போது ஒரு கொசு கடிச்சாலே நம்மளால் தாங்க முடியல. ஆனால் இந்த மாடுகளை பொழுதுனைக்கும் இந்த ஈக்களும் கொசுக்களும் நச்சரிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் மாடுகள் பொழுதுனைக்கும் வாழை ஆட்டிக்கிட்டும் இந்த மாதிரி தொந்தரவோடு தான் இருக்கும். மெடிக்கலில் வாங்கிட்டு வந்த மருந்தையும் அடிக்கிறதுக்கும் பயமா இருக்குது நண்பர்களே. ஏன்னா அது ஃபுல்லா கெமிக்கல் தான். எப்படி இருந்தாலும் வந்துட்டு அந்த கொசுக்களை விரட்டினாலும் மாடுகளுக்கும் அது வந்து பாதிப்பை கொஞ்சமாவது ஏற்படுத்தும். மாட்டை பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா குளிப்பாட்டியாச்சு. குளிப்பாட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா கையில் கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்து அதை தண்ணியில் லைட்டாக கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மாட்டோடைய பிறப்புறுப்பு இருக்கிற ஏரியாவை சுற்றியும் இந்த மாதிரி பூசி விடணும். பொதுவாக மஞ்சள்ங்கிறதே வந்து ஒரு கிருமி நாசினி தான். பொதுவாக இந்த மாதிரி மாடு கண்ணு போடுற டைமில் வந்துட்டு கிருமி தொற்று கொஞ்சம் அதிகம் ஏற்படும். அது ஏற்படுறதை தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மஞ்சள் பொடியை நம்ம தேய்ச்சி விடுறோம். பொதுவாக நம்மளுடைய மாடுகள் எப்போ கண்ணு போட்டாலும் இந்த மாதிரியான பராமரிப்பு முறையை தான் நண்பர்களை நாங்கள் பின்பற்றிக்கிட்டு வரோம். நீங்கள் யாராவது உங்களுடைய மாடுகளுக்கு இதை தவிர வேற ஏதாவது பராமரிப்பு முறையை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம தொட்டியில் ஊற்றி வச்சுட்டு போன ராகி மாவு கூழ் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஆறிக்கிச்சு. மாடும் குடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. அதனால் மாட்டை அவுத்து விட்ட உடனே எப்போவுமே அந்த கடைசி தொட்டியில் தான் தண்ணி வைப்போம். அதே ஞாபகத்தில் அந்த தொட்டிக்கு போச்சு. அதுக்கப்புறம் எந்த தொட்டிலையும் தண்ணி இல்லை அப்படிங்கிறதுனால அதோடைய கடைசி தொட்டிக்கு வந்துருச்சு. இப்போது மாடு என்னதான் தண்ணி குடிக்கிறதுல கவனமாக இருந்தாலும் அடிக்கடி திரும்பி தன்னுடைய கண்ணுக்குட்டி இருக்குதா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கிட்டே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், குடிக்கிறத விட்டுட்டு பின்னாடி கண்ணுக்குட்டி இருக்குதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தூரத்தில் நம்ம கண்ணுக்குட்டி படுத்துருக்குது. சரி, நம்மளுடைய பையன் சேஃபாக அங்கே படுத்துருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் தண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம மாடு தொட்டிக்கே தலையை திருப்பி பார்க்குது. பொதுவாக பகல் நேரத்தில் நம்மளுடைய டாமியை எப்பயும் இந்த மாதிரி மரத்தடியில் தான் கட்டியிருப்போம். அங்கே தான் நம்மளுடைய மாடுகளும் இருக்கும். இப்போ நம்ம புதுசாக கண்ணு போட்ட மாட்டையும் கண்ணுக்குட்டியும் இந்த மாதிரி மரத்தடியில் தான் கொண்டு வந்து கட்டியிருக்கோம். மாட்டையும் கண்ணுக்குட்டியும் கொண்டு வந்து கட்டிட்டு மாட்டுக்கு கொஞ்சம் காஞ்ச தீவனம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கோல் கொஞ்சம் போட்டிருக்கோம். கண்ணுக்குட்டியும் பெரும்பாலும் மாடு கட்டியிருக்கிற இடத்துல தான் கட்டுவோம். மாட்டோடைய கயிறுலையே தான் இப்போ கண்ணுக்குட்டியோடைய கயிறையும் கோத்து கட்டி விட்டுருக்கோம். அப்போ தான் கண்ணுக்குட்டி எங்கேயும் போகாமல் மாட்டுக்கு பக்கத்துலேயே சேஃபாக இருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சிவியா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.